Please subscribe Sadhguru Sai Creations. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் இது நம்ம சரியாக கவனிக்காமல் காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிட்டுருக்கோம். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விட்டமின் டி. இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நம்ம உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது. இது ஹைப்போ விட்டமினோசிஸ் டி அப்படின்ற கண்டிஷனில் சொல்லுவாங்க. இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருக்கும். விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குங்க. போன்ஸ், எலும்புகள் மற்றும் மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்குது. இந்த விட்டமின் டி தான் நம்ம உடலில் போன்ஸ் மற்றும் மசில்ஸ், நரம்புகள், நர்வ்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் இது நம்ம சரியாக கவனிக்காமல் காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிட்டுருக்கோம். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விட்டமின் டி. இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதனால் பார்த்தோம்னா பிளட் டெஸ்ட்டு பார்க்கும்போது விட்டமின் டி குறைவாக இருக்குது, அதனோட சேர்த்து கால்சியம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கால்சியம், விட்டமின் டி ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த விட்டமின் டி அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக நமக்கு சன்லைட்லேருந்தே கிடைக்கக்கூடியது. நம்ம தான் ஈஸியாக கிடைக்கக்கூடியது எதுவுமே அலட்சியமாக விட்டுடுறோம் இல்லைங்களா? ஆனால் அதுக்கப்புறம் தேடி போய் அதை எடுத்துகிட்ருப்போம். இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நம்ம உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது. இது ஹைப்போ விட்டமினோசிஸ் டி அப்படின்ற கண்டிஷனில் சொல்லுவாங்க. இந்த விட்டமின் டி தான் நம்ம உடலில் போன்ஸ் மற்றும் மசில்ஸ், நரம்புகள், நர்வ்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் சேர்ந்து, அதாவது தசைகளும் எலும்புகளும் சேர்ந்து தான் இந்த உடலை ஒரு ஷேப்பு கொண்டு வருது, ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. இது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா விட்டமின் டி அண்ட் கால்சியம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதாவது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருக்கும். விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குங்க. போன்ஸ், எலும்புகள் மற்றும் மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்குது. எலும்புகள் ரொம்ப தேய்மானம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. போன்ஸில் பார்த்தோம்னா ரொம்ப தேய்மானம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வீக் ஆகிடுச்சு, நார்மலாக நடந்து போனால் கீழே விழுந்தோடனே ஃப்ராக்சர் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இது கால்சியம் அண்ட் விட்டமின் டி குறைபாடுனால வர்றது தான். நம்ம உடலில் ரத்தத்தில் எந்த அளவுக்கு கால்சியம் இருக்குது, எப்படி அது அப்சார்ப்ஷன் நடக்கணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது கால்சியம் லெவல் குறையும் போது இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பேருக்கு கால்சியம் லெவல் நமக்கு குறையும். இதனோட பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். முக்கியமாக தைராய்டு ஹார்மோன், பேராதைராய்டு ஹார்மோன், இந்த ஹார்மோன்ஸ்லேயும் நிறைய இம்பேலன்ஸ் ஏற்படும். ஸோ உடலோட மொத்த இயக்கமுமே நமக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாளாக இந்த விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக நமக்கு போன்ஸில், அது ஜாயின்ஸில் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப நமக்கு என்னென்னா விட்டமின் டியில் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு போன்ஸ் ரொம்ப தின்னாக ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிடுச்சுங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், ரிக்கட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது, போன் டென்சிட்டி குறையிறது, ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, போன் மேரோவில் ஏற்படக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே நம்ம உடலில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் குறைபாடினால் ஏற்படுது. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த விட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கவனித்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் வயதிற்கு அப்புறம் காலில் அதிகமான வலி சொல்லுவாங்க, மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஷோல்டர் ஜாயிண்டில் பெயின் சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, இடுப்பு எலும்புகளில் வலி தெரியறது, உடம்பு முழுவதுமே குடைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குடையுது, எனக்கு கால்கள் அதிகமான குடைச்சல் வலி தெரியுது, குதிகால்களில் அதிகமான வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடியது தான். அதே மாதிரி பார்த்தோம்னா
பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பற்கள் வந்து வலிமையாக இல்லாமல் கேவிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பல் சொத்தை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்லையும் நமக்கு என்னென்னா இந்த விட்டமின் டி குறைபாடினால் வர்றது தான். நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் இந்த விட்டமின் டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது சன்லைட்டில் போயிட்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நாளைக்கு இதனால தான் சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில், அந்த சன்லைட், அந்த சூரிய ஒளி கதிர்கள் நம்ம மேலே படும்பொழுது கவசம் மாதிரி நம்ம ஏதாவது நம்ம போட்டிருந்தோம்னா அதனுடைய எஃபெக்ட் நமக்கு உள்ளே தெரியும். கவசம் அப்படின்னு சொல்கிறது பற்று மருந்து. இப்போ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா, மூலிகைகள் சார்ந்த பற்று மருந்துகளை நம்ம வந்து பாடியில் அப்ளை பண்ணிப்போம். ஸோ பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கும்போது அந்த வெயில் பட்டு அந்த மூலிகைகளோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு தோல் வழியாக பெனிட்ரேட் ஆகி உள்ளே போயிட்டு நமக்கு ஆற்றலை தருது. அதே மாதிரி தான் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ பக்கவாதம் மாதிரியான பேரலிசிஸ், இந்த அட்டாக் ஆகிருக்கிறவங்களுக்கு இதுக்கு எல்லாமே பார்த்தோம்னா அதற்கு ஏற்ற மாதிரியான தைல வகைகளை நம்ம மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டில் நிற்கும்போது அது வந்து நல்ல அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்சார்ப்ஷன் நடந்து நம்ம உடலில் நிறைய மாற்றங்களையும் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சன்லைட்டில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5லிருந்து 7 நிமிடமாவது நம்ம சன்லைட்டில் இருக்கும்போது அதனுடைய ஆற்றல் நமக்கு நல்லாவே கிடைக்கும். விட்டமின் டி டிஃபிஷியன்சி இல்லாமல் நம்ம இதன் மூலயமாக பாதுகாத்துக்கலாம். இது நம்ம உணவின் மூலயமாக எப்படி நம்ம வந்து கால்சியம் விட்டமின் டியை மெயின்டைன் பண்ணலாம், இதனால் நம்ம போன் சம்மந்தப்பட்ட எலும்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம். பொதுவாக இந்த கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கீரை வகைகளில் அதிகமாக கால்சியம் நிறைந்த இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம சொல்ல மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரையில் அதிகமாக கால்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த புளிச்சை கீரை, பருப்பு கீரை, பாலக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம வந்து தினமும் ஏதாவது ஒரு கீரை வகையை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடலில் அதிகமாக கால்சியம் இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ கால்சியம் குறைபாடு இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இதனோட டெய்லி கொஞ்சம் நேரம் நம்ம வெயிலில் இருக்கும் போதும் நல்ல ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கடலை வகைகள், கொண்டை கடலை, பச்சை பயிறு, இந்த மாதிரி முளை கட்டிய பயிறு வகைகளை நம்ம சாப்பிடும்போதும் கால்சியம் சத்துக்கள் நமக்கு நிறையவே கிடைக்கும். அதே மாதிரி பால் சார்ந்த பொருட்கள், பன்னீர், சீஸ், இந்த மாதிரியான பொருட்கள் இந்த நம்ம தினமும் அன்றாடம் உணவில் சேர்த்துக்கும் பொழுதும், இளநீர் வந்து டெய்லி ஒரு இளநீரை நம்ம குடிச்சிட்டு வரனாலும் உணவில் நல்லா ஈஸியாக அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது வந்து போன் டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை ஜாயின்ஸில் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற மாதிரியான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஏற்ற மாதிரியான இந்த மாவிலங்கு பட்டையோ இல்லை அர்ஜுனா மரப்பட்டை, இந்த மாதிரி மரப்பட்டைகளில் இருந்து செய்யக்கூடிய மருந்துகள், இல்லை டைரெக்டாகவே இந்த பட்டைகளை நம்ம வந்து கஷாயமாக பயன்படுத்தும் போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் மற்றும் இந்த எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி தினமும் கொஞ்சமாக அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நிறைய சாப்பிட்றது, கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சுண்டைக்காய் வகைகள், கத்திரிக்காய், இதில் எல்லாமே அதிகமான கால்சியம் மற்றும் உடலுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடலில் அதிகமான ஆற்றல் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் அது கால்சியம் குறைபாடு வந்து நிவர்த்தி ஆகுது. இதனோட பார்த்தோம்னா சங்கு பருப்பம், முத்துச்சிப்பி, பலகரை, இந்த மாதிரி பருப்ப வகைகள் மருந்துகளை வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம சாப்பிடும்போதும் இந்த கால்சியம் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இது எல்லாமே குறைபாடு நீக்கப்படுது. ரொம்ப ஈஸியாக இயற்கையான முறையில் நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.